ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கோவக்காய் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இதுலேயே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 5 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கோவக்காய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரை கிலோ கோவக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கோவக்காய் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த கோவக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோவக்காய் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கோவக்காய் வந்து ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோவக்காயில் அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது அப்படியே சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் இன்னொரு பொடி சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது நல்லா வறுத்துட்டு ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பொடி சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.